அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில மகரம் ராசிக்கு 2025 எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். மகரம் ராசியை பொறுத்தவரையிலும் இந்த 7 சனி முடியக்கூடிய ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சொல்றேன். அந்த வகையில தலைமையில வச்சிருந்த மிகப்பெரிய சுமையை கீழே இறக்கி வச்சிடுறீங்க. அதனால உங்களுக்கு இது 2025 ஒரு நிலையில பாசிட்டிவ் தான். ஆனால் ராகு 2ஆம் இடத்துலயும் 8ஆம் இடத்துல கேது மே 18ஆம் தேதியிலிருந்து வர்றது பாத்தீங்கன்னாக்க பாதத்துல உங்களுக்கு வலி இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த சுமையை நீங்க பாதத்துல வச்சுட்டீங்க அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ ஒரு நிலையில் வாழ்க்கை மாறும் என்றே சொல்லலாம். இந்த 2025ல இந்த 2025 பொறுத்தவரையிலும் மார்ச் 29ஆம் தேதி இந்த சனி 3ஆம் இடத்துக்கு போறாரு. தொழில் ரீதியான முயற்சிகளில் வெற்றி உண்டாகும். உங்களுடைய முயற்சி வெற்றி உண்டாகும். அதுதான் 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி, 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான், மே மாசத்துல இருந்து 6ஆம் இடத்துல குரு பகவான். வேலை விஷயத்துக்காக இன்டர்வியூ அட்டென்ட் பண்றீங்க, தேர்வு எழுதுறீங்க கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக அப்படின்னாக்க அதெல்லாம் சக்சஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இந்த மார்ச் மாசத்துல இருந்து அப் டு மே 18ஆம் தேதி வரலும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். 3ஆம் இடத்துல உங்களுக்கு சனி ராகு சேர்க்கை. இந்த சனி தொழில்காரகன், இந்த தொழில்காரகன் சனியோட ராகு சேரும் போது இருக்கிற இடத்துல விட்டு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும். வேலையில இருக்கிற வேலையில கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்பட்டு அங்கிருந்து நீங்க வேற ஒரு இடத்துக்கு போற மாதிரி இருக்கும். ஒண்ணு அவங்களே உங்களை நீக்கிடலாம், அல்லது நீங்களே பேப்பர் போட்டுட்டு வெளியே வரலாம். இந்த மாதிரியான சூழ்நிலை மார்ச் மாசத்துல இருந்து மே மாதத்திற்குள் ஏற்படும். அப்போ மே மாசத்துக்கு மேல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த ஜனவரி மாசத்துல இருந்து மார்ச் மாசம் 29ஆம் தேதி வரலுமே உடல்நல விஷயத்துல பெரிய பாதிப்பு கிடையாது. அதற்கு உடனுக்குடன் மருத்துவம் கிடைச்சதுனால வயதானவர்களாக இருந்தீங்கன்னா கூட ஹெல்த்ல ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகும். இந்த மார்ச் 29ல இருந்து மே 18ஆம் தேதி வரலும் உடல் நலத்துல கவனம் செலுத்திக்கணும். ஈவன் யங்ஸ்டர்ஸா இருந்தா கூட வண்டி வாகனங்கள்ல போறீங்கன்னா கவனமா பெல்ட் போடணும், சீட் பெல்ட் போடணும். 2 வீலர்ல போனீங்கன்னா ஹெல்மெட் போடுறது நல்லது. அதே போல பாத்தீங்கன்னா இரவு நேரங்கள்ல பயணங்களை தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா ராசியாதிபதியாகவும் சனி வராரு. அதோட ராகு சேரும் போது சில பாதிப்புகளை ஏற்படுத்தும். உடல் நலத்துல கவனம் செலுத்தணும். எக்ஸசைஸ் பண்றது, வாக்கிங் போறது, நல்ல உணவுகளை எடுத்துக்கொள்வது, இதெல்லாம் உங்களை சேஃப் பண்ணும். சோ அந்த 2 மாசம் கொஞ்சம் கவனமா எடுத்துங்க. தேவையற்ற முயற்சிகளில் இறங்கவே கூடாது. சொத்து, வீடு, வாகனம் வாங்குறது, விற்கிறது, அல்லது பெரிய ப்ராஜெக்ட சைன் பண்றது, ஒரு பெரிய அமௌண்ட், அதாவது குடுக்கல் வாங்கல், இந்த மாதிரியான விஷயங்களை இந்த நேரத்துல தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குறிப்பா இந்த திருமண வாழ்க்கை சம்பந்தமா சொல்லணும்னாக்க திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லாம் கடந்த காலத்துல கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள், பிரிவுகள், பிரச்சனைகள், இல்லாத நினைச்சு வருத்தங்கள், பிரச்சனை. அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் திருவோண நட்சத்திரத்துல பிறந்தவங்களை பொறுத்தவரை பண விஷயம் தான் நிறைய பாதிக்கப்பட்டிருப்பீங்க. வேலை தொழில் ரீதியான பாதிப்பு, கடன் பிரச்சனை, பொருளாதார ரீதியான கஷ்டங்கள். திருவோண நட்சத்திரத்திற்கு பொருளாதார ரீதியான கஷ்டங்கள் தான். இதுதான் நீங்கும். இந்த 2025 பொறுத்தவரையிலும் 6ஆம் இடத்துல குரு பகவான் மற்றும் 2ஆம் இடத்துல ராகு 8ல கேது இருக்கிறது ஏதோ ஒரு வகையில பணத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அந்த வகையில பாத்தீங்கன்னாக்க வேலையே போகல, வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வாய்ப்பு மூலம் பணம் வரும். பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு உங்களுடைய ப்ராஜெக்ட இன்க்ரீஸ் பண்ண போறீங்க, அல்லது நியூ ப்ராஜெக்ட்ல சைன் பண்ண போறீங்க. நிறைய ஒப்பந்தங்கள் சைன் ஆகும். அதன் மூலம் உங்களுக்கு வருமானம் கூடுதலாகவே கிடைக்கும். அப்போ கடனுடைய அழுத்தம் இல்லாம இருக்க போறீங்க, கடனை கட்ட போறீங்க. அதோட பாதிப்புல இருந்து மே மாசத்துக்கு மேல நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்க போறீங்க. இழந்த சொத்துக்களை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் தொடக்கமாக 2025 இருக்கும். 2025லயே இழந்தது ஏறதால ஒரு 7 வருஷமா இழந்த சொத்து ஒரே வருஷத்துல மீட்டெடுவீங்கன்னு சொன்னா அது நம்பிக்கைக்குரிய விஷயம் கிடையாது. அதுக்கான முதல் படியே இந்த 2025 உங்களுக்கு ஆரம்பிச்சு வைக்கும். படிப்படியா உங்க வாழ்க்கை மாறும். அதுதான் வாழ்க்கை மாறும்னு சொன்னேன். அதே போலதான் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே பாத்தீங்கன்னாக்க திருமண வாழ்க்கையில நிறைய பிரச்சனை, கணவன் மனைவிக்குள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோடயே வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனாக்க மேரேஜ் ஆகாம டிலே ஆயிட்டு இருக்கும். சில பேர்ல தனித்து இருப்பீங்க. திருமண வாழ்க்கையில பிரிந்து தனித்து இருக்கக்கூடிய சூழ்நிலையும் கடந்த காலங்கள்ல ஏற்பட்டிருக்கும். இந்த அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த திருமண வாழ்க்கை சம்பந்தமான பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். குறிப்பா வழக்குகள் இருக்கீங்க அப்படின்னாக்க அது திருவோணம், அவிட்டம், ஈவன் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே கூட பாத்தீங்கன்னாக்க
6ஆம் இடத்துல குரு வர்றதுனால மே மாசத்துக்கு மேல வழக்குகளில் வெற்றி ஏற்படும், சத்ரு ஜெயம் ஏற்படும், உங்களை எதிர்த்தவர்கள் உங்களை விட்டு விலகுவார்கள், எதிர்த்தவர்களுக்கு சரியான பதிலடி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த 2025 இருக்கும். உங்களுக்கு கூடவே இருந்து பல பிரச்சனைகளையும் தொல்லைகளையும் கொடுத்து கொண்டிருந்த உறவுகளாகட்டும், சில துரோகிகளாகட்டும், அவர்களுக்கெல்லாம் நீங்க சரியான பதிலடி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக 2025 பிற்பகுதி உங்களுக்கு இருக்கும். முதல் பகுதியும் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும், ஆனா பிற்பகுதி பெட்டராவே இருக்கு, கவலைப்பட தேவையில்லை. அதே போல ஈவன் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பாத்தீங்கன்னாக்க இந்த மேரேஜ் லைஃப்ல இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு வழக்குகள் இருக்கீங்கன்னாக்க வழக்குகள் முடிவுக்கு வரும், ஒரு தெளிவான முடிவுக்கு வரும். அதாவது சாதகமாகவே வரும் உங்களுக்கு. அதாவது நீங்க டிவோர்ஸ் அப்ளை பண்ணிருக்கீங்கன்னாக்க உங்களுக்கு சாதகமாக டிவோர்ஸ் கிடைக்கும், 2ஆம் தாரம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு, மறுமணம் ஆகும். சில பேருக்கெல்லாம் திருமணமே ஆகாம டிலே ஆயிட்டே இருக்கும். அவங்க ஜாதகத்துல தார தோஷமோ கலசர தோஷமோ இருக்கும், அல்லது ராசி லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல சனி செவ்வாய் சூரியன் அல்லது ராகு கேது போன்ற கிரகங்கள் தொடர்பு கொண்டிருந்தா கூட அதனால கூட திருமணம் தள்ளி போயிட்டு இருக்கும். உங்களுக்கு இந்த 7.5 சனி முடிஞ்சு போயிடுச்சுனாவே கொஞ்சம் ரிலாக்ஸ்டா செய்யற முயற்சி எல்லாம் வெற்றி அடையும். அந்த வகையில உங்களுக்கு மே மாசத்துக்கு மேல மேரேஜ் ஆகல அப்படின்னாக்க மேரேஜ் ஆகாதவங்களுக்கு வரன் செட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்த வருஷம் மே மாசத்துக்கு மேல வரன் பாருங்க, கண்டிப்பா செட் ஆகும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குமே சொல்றேன். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கடனுடைய அழுத்தம், பிள்ளைகளால பிரச்சனைகள், தொல்லைகள், சொத்து வீடு பூர்வீக சொத்து தொடர்பான பிரச்சனைகள், போராட்டங்கள், கடந்த காலங்கள்ல கணவன் மனைவிக்குள்ள கூட உறவு நிலை சரியில்லை, கருத்து வேறுபாடுகள், இந்த பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு ஒரு முடிவுக்கு வரும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். அதுல வழக்குகள் இருக்கீங்கன்னா அந்த வழக்குகள் தீரும், அது உங்களுக்கு சாதகமா வரும். 12ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் 6ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு நிலையில விபரீத ராஜயோகம். அதாவது குரு 6ல இருக்கிறது பெரிய நன்மை கிடையாது, ஆனால் பாக்குற இடம் ஓகே. அந்த வகையில சுப விரயங்கள் ஏற்படும். ஒண்ணு பழைய சொத்து வித்துட்டு புதிய சொத்து வாங்குறதுக்கு வாய்ப்பு உண்டு, அல்லது வழக்கு பிரச்சனையில் இருக்கக்கூடிய சொத்தை உங்களுக்கு தீர்ப்பு சாதகமாக உங்களுக்கு அதை விற்கக்கூடிய வாய்ப்பு, அதனால ஆதாயம் வர்றது. அல்லது சில பேர் வயதானவர்களாக இருக்கீங்கன்னாக்க உங்க சொத்து கைமாறுதல், உங்க பிள்ளைகளுக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ சொத்து கைமாறுதல் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். உங்க 12ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு விபரீத ராஜயோகம். ஆனா 6ஆம் இடத்துல குரு வர்க்க பலம் இல்ல, பகை வீடு தான். 6ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால நோய் கொஞ்சம் வரும், அடிக்கடி உடல்நலத்துல தொந்தரவுகள்லாம் வரும். கொஞ்சம் ஹெல்த்ல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறதும் நல்லது. எதிரிகள் வருவார்கள், எதிரிகளை வெல்வீர்கள். வழக்குகள் வரும், வழக்குகளில் வெல்வீர்கள். இதுதான் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு. அதே போல சனி 3ஆம் இடத்துக்கு வந்ததுனால தைரிய வீரியம் கூடும். இதனால தயங்கி கொண்டிருந்த விஷயங்கள்ல துணிந்து இறங்க போறீங்க. என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு தள்ளி நின்று வேடிக்கை பார்த்த காலகட்டம் எல்லாம் போயிடுச்சு. எதானாலும் சரி நான் இறங்கி இதுல ஒரு 2த்துல ஒண்ணு பார்க்காம விட மாட்டேன்னு இறங்க போறீங்க. கொஞ்சம் யோசிச்சு இறங்குங்க, அதுவும் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அதனாலேயே கூட வம்பு வழக்கெல்லாம் கூட வந்துடலாம். அதுக்கு சொல்றேன் நானே, கொஞ்சம் கவனமாகவும் செயல்படுங்க. உங்களை செயல்பட வைப்பார், செயல்படாத ஒரு நிலைமையில இருந்து செயல்பட வைப்பார். அந்த வகையில சனி 3ஆம் இடத்துல இருக்கிறது நல்லதுதான். இது மே மாசத்துக்கு மேல உங்களுக்கு அது சனி பாசிட்டிவா இருக்கும். ராகுக்கு இது பயிற்சிக்கு அப்புறம் ராகுக்கு 2ஆம் இடத்துலயும் 8ல கேது இருக்கிறது என்ன மாதிரியான பலன்களை ஏற்படுத்தும் அப்படின்னா, பொதுவாகவே 2-8ல ராகு கேது இருந்தா பணவரவு எல்லாம் கொடுக்கும், தனவரவு நல்லாவே இருக்கும். அதனால வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும், தொழில லாபங்கள் வரும். கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்கள் கூட்டாளி விலைக்கு நீங்க புதிதாக நீங்களே தனியா ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உண்டு. மேலும் இந்த காலகட்டத்துல மற்றவர்களுடைய உறவுகள் ஏற்படும், குறிப்பா எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் கூட சில பேருக்கு ஏற்படும். அதனால கணவன் மனைவிக்குள் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள், ஒற்றுமையா இருக்கிறீங்க பிரியாம இருக்கிறீங்கன்னா கூட அவர்களுக்கு கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளா இருக்கும். வாக்கால் பிரச்சனைகள் வரலாம், வாக்கை கவனமா பயன்படுத்தணும். குறிப்பா மற்றவங்களுக்கு வாக்கு கொடுக்குறீங்கன்னா கூட அதை உங்களால செயல்படுத்த முடியாம போகலாம், அல்லது அதனால பிரச்சனையை உருவாக்கலாம். தவறாக மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். அதை வாக்கை கவனம் செலுத்திக்கணும். மனக்குழப்பங்கள் அதிகமாக ஏற்படும். புதிய பெண்கள் அல்லது புதிய ஆண்களுடைய நட்பு உறவு ஏற்படும் இந்த காலகட்டத்தில். இதனால உங்களுடைய வாழ்க்கை மாறக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அவர் எதிர்பாலினுடைய நட்பால் மகிழ்ச்சிகள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு அதனால பண விரயம் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பாத்தீங்கன்னாக்க இந்த நண்பர்கள் வகையில ரிலேஷன்ஷிப் வகையில உங்களுக்கு பண விரயத்தை ஏற்படுத்துவார். பணம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை அவங்களுக்கு ஏற்படும். அது கொஞ்சம் மன கஷ்டத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தும். அதனால இந்த விஷயத்திலையும் கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு எதிர்பாலினுடைய சப்போர்ட் இருக்கும், எதிர்பாலினுடைய நட்போ அல்லது காதலோ கூட சில பேருக்குலாம் ஏற்படும். அதுல ஒரு லிமிட்டா இருந்துக்கிறது நல்லது. இந்த வருஷத்தை பொறுத்தவரை 2025 பொறுத்தவரையிலும்
இந்த 2 ராகு எது இருந்தா குடும்ப வாழ்க்கை கொஞ்சம் பாதிக்கும். அது வந்து முக்கியமான ஒரு விஷயம். சோ அந்த வகையில வந்து எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் போன்றவை ஏற்பட்டு உங்க வாழ்க்கையை குழப்பலாம் அல்லது திசை திருப்பலாம். லைஃப் வந்து ஒரு மாற்றத்தை காணலாம். அதனால இந்த விஷயத்துல நீங்க கவனமா இருக்கிறது நல்லது. மேலும் தந்தையின் உடல்நலனில் கவனம் செலுத்திங்க. அதே போல தந்தையால் ஆதாயங்கள் உண்டு இந்த காலகட்டத்தில். அதெல்லாம் பாசிட்டிவான விஷயம் தான். இந்த 2025 பொறுத்தவரை எந்தெந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு எல்லாம் முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னாக்க, குறிப்பா விவசாயம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள், நிர்வாக துறையில் இருப்பவங்க, வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில், கல்வித்துறை, அதே போல கடை வச்சிருக்கீங்க, சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் பண்றீங்க, அலைச்சலோட பணி செய்றீங்க, டிரான்ஸ்போர்ட்ல ஒர்க் பண்றீங்க, அல்லது ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில இருக்கீங்க, பற்ற வச்சிருக்கீங்க, கிராப் பிசினஸ் பண்றீங்க அப்படின்னாக்க இதெல்லாம் உங்களுக்கு வருமானம் வரும். நிறைய ஆதாயத்தை அடையக்கூடிய ஆண்டு தான் இந்த ஆண்டை பொறுத்தவரையிலும். விவசாயம் சார்ந்தது, மண்மனை தொடர்பான தொழில்கள்லாம் உங்களுக்கு வருமானத்தை கூட்டியே கொடுக்கும். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் எதிலையும் தைரியமா இறங்கி செயல்படுவீங்க. மருத்துவம் மற்றும் கமிஷன் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி மேம்பாடுகள் உண்டு. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் புதிய வாய்ப்பு வரும். சிம்பிளா சொல்லணும்னா 2025 எப்படிதான் இருக்கும்னாக்க, பணம் வரும், கடன் தீரும். இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குமே சொல்றேன், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே கடனுடைய அழுத்தம் பெருசா இருக்காது. கடன் குறையும் அல்லது கடனை தீர்ப்பீங்க. வேலை மாற்றம், ஒரு இடமாற்றம் ஏற்படும். சில பேருக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வோடு கூட சில பேருக்கு மாற்றங்கள் ஏற்படும். அதுவும் குறிப்பா உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கோ அல்லது திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கூட ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. ஒரு பதவி உயர்வோட வேற இடத்துல போய் ஜாயின் பண்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அரசு பணியில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இடமாற்றம் ஏற்படும். அது உங்க வீட்டுக்கு அருகாமையிலே கூட ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. மேலும் வந்து பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் சேஞ்சஸ் கூட சில பேருக்கு ஏற்படும் பதவி உயர்வோட. ஊதிய உயர்வு கண்டிப்பாக உண்டு 2025 பொறுத்தவரையில 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குமே. சோ அப்போ பண விஷயமா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பினான்சியல் நல்லா இருக்கும். ஃபேமிலி லைஃப்ல கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள்லாம் இருந்துகிட்டு தான் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தேர்வுகளில் நல்ல ஒரு வெற்றி ஏற்படும். நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. எப்படியும் மே மாசத்துக்கு மேலதான் வந்து ரிசல்ட் வரும். ரிசல்ட்ல கண்டிப்பா சக்சஸ் உண்டு. நீட் போன்ற எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் போட்டு நல்ல எஃபோர்ட் போட்டு படிப்பீங்க. இந்த மார்ச், ஏப்ரல் இந்த 2 மாசமும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் தான் வரும். மற்றவர்களால, நண்பர்களால, அண்டையாளர்களால டிஸ்டர்பன்ஸ் வரும். அல்லது ஹெல்த் வைஸ் கூட கொஞ்சம் பாதிப்பு வந்து அதனால படிக்கிறதுல கான்சன்ட்ரேஷன் குறையும். அந்த நேரத்துல கொஞ்சம் நல்லா கவனமா படிங்க. ஏன்னா அப்பதான் வந்து பப்ளிக் எழுதும் போது நல்ல மார்க் வரும். அதே சமயத்துல நீட் போன்ற எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்கனாலும் உங்களுக்கு மே மாசம் தான் எக்ஸாம் வரும். அது வந்து அடுத்த வருஷம் ரிசல்ட் வரும் ஆகஸ்ட் பக்கம். அதுல கண்டிப்பா சக்சஸ் உண்டு. நீட் போன்ற எக்ஸாம்ல பாஸ் பண்ணி ஃப்ரீ சீட்லயே கூட சேர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அடுத்த வருஷத்தை பொறுத்தவரையிலும். 2025 பிற்பகுதி ஓரளவுக்கு பரவாயில்ல. அதாவது மே மாதத்திற்கு மேல, ஜூன்ல இருந்து. அதற்கு முன்பு ஏறத்தாழ வந்து 7 சனி இல்ல பாத சனி மார்ச் வரல இருக்கு. அதுக்கப்புறம் 3ஆம் இடத்துல ராகு சனி சேர்க்கையெல்லாம் மார்ச் டு மே வரல இருக்கக்கூடிய காலகட்டமும் கொஞ்சம் நெகட்டிவான காலகட்டம் தான். சோ அப்போ மே மாசத்துக்கு மேல இந்த மகர ராசிக்கு நன்மைகள் நடக்கும், மாற்றங்கள் ஏற்படும், வாழ்க்கை மாறும் என்றே சொல்லலாம். இந்த வருஷத்தை பொறுத்தவரை நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் வந்து லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு செய்யுங்க. லக்ஷ்மி நரசிம்மருக்கு வெள்ளிக்கிழமையில கோயிலுக்கு போயிட்டு விளக்கு ஏத்திட்டு வர்றது நல்லது. ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாத்தி வழிபாடு செஞ்சுட்டு வர்றதும் சனிக்கிழமையில அதுவும் நன்மை. ஒரு செயலை நீங்க முடிவு பண்ணிட்டு அது நடந்தா வெற்றிலை மாலை சாத்திரன்னு ஆஞ்சநேயர்கிட்ட வேண்டிங்க, அதை வந்து செய்யுங்க, கண்டிப்பா சக்சஸ் ஆகும். நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க. இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.